Good morning, students. இன்னைக்கு பயோபாட்னியில் செகண்ட் வீடியோ லெசன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ லெசன் பார்த்தோம். ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்றைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ லெசனோட கண்டினியூவேஷன். நம்ம பார்த்தோம் இந்த சாப்டரில் என்னென்ன நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். அன்னைக்கு நம்ம பார்த்தது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அந்த லோவர் பிளான்ட்ஸில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். சரி, நீங்கள் புஸ்தகம் எடுக்கணும்னா புஸ்தகத்தை எடுத்து அந்த பேஜை வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வச்சுக்கிட்டீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்கள்லாம் சொல்லுறேங்கிறது கொஞ்சம் கவனிச்சுக்கிடலாம். சரியா? அன்னைக்கு நம்ம பார்த்த லெசனில் உள்ள ஒவ்வொரு டைப் லோவர் பிளான்ட்ஸ், சாதாரண உள்ள தாவரங்களில் பூஞ்சைகளில் காணப்படக்கூடிய பாலிலா இனப்பெருக்க முறைகள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அதுதான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வகைகள் எது இதுன்னு அன்னைக்கு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இயல்பு தலைவழி இனப்பெருக்கத்தின் நன்மைகள், அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இயல்பாக நடைபெறக்கூடிய பாலிலா இனப்பெருக்கத்தில் உள்ள நன்மைகள். அதில் எதுதான் பார்க்குறோன்னா வெஜிடேட்டிவ் தலைவழி இனப்பெருக்கத்தின் நன்மைகள். அதில் முதலாவது பாயிண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, only one parent is required for propagation. இந்த வகையான இனப்பெருக்கத்திற்கு ஒரே ஒரு பெற்றோர் மட்டும் போதுமானது. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், கவனி. இப்போ முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கை மரத்தில் நம்ம விதைகள் எடுக்கிறது இல்லை, தண்டு பகுதியை எடுத்து தான் நம்ம நடுறோம். அப்போ அந்த தண்டு பகுதியை தான் எடுத்து நம்ம ஒரு தரைக்குள்ளே வச்சு மண் போட்டு அதில் தண்ணி ஊற்றும் போது அதில் ஒரே ஒரு பேரண்ட் தான் இன்வால்வ் ஆகுது, ஒரே ஒரு பெற்றோர் தான் ஈடுபடுது. ஆனால் அதே இது பால் இனப்பெருக்கத்தில் ரெண்டு பெற்றோர்கள் ஈடுபடுவாங்க, ஆண் பெண்ணுங்கிற ரெண்டு பெற்றோர்கள். அதில் ரெண்டு கேமீட்டுகள் வினைபுரியும். ஆண் கேமீட்டுகளும் பெண் கேமீட்டுகளும் இணைந்து ஜைகோட்டை உருவாக்கும், அதற்கு விதைகளை உருவாக்கும், விதை தாவரமாக வளரும். ஆனால் இதில் ஒரே ஒரு பெற்றோர் தான் ஈடுபடுது. ரெண்டாவது, the new individual plants produced are genetically identical. இந்த முறையில் உருவாக்கக்கூடிய புதிய தாவரங்கள் மரபணுக்கள்ல ஒரே மாதிரியான தன்மைகளை கொண்டிருக்கும், ஒரே மாதிரியா தான் இருக்கும். இப்போ நான் ரோஜா செடியில ரோஜா பிளான்ட்ல உள்ள ஒரு கட்டிங் எடுத்தேன்னா அதுல வைத்தா அந்த ரோஜா தாவரம் ஒருவேளை வெண்மையான பூக்களை பூக்கும்னா, ஒயிட் கலர் பூவை பூக்குன்னா அது ஒயிட் கலர்ல தான் இருக்கும். நான் இப்போ கட்டிங் எடுத்தது ஒயிட் கலர் தாவரத்தை எடுத்தா ஒயிட் கலர் தான் வரும். அதுல எந்த விதமான மரபணு வேறுபாடு இருக்காது. சரியா? அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு, ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். மூன்றாவது, இப்ப நான் சொன்ன எடுத்துக்காட்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல, நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல உள்ள சிறு தாவரங்கள்ல உள்ளது. ஆனா நான் சொன்ன எடுத்துக்காட்டு பெரிய தாவரங்கள். உனக்கு புரியறதுக்காண்டி அதை சொன்னேன். சரியா? ஜெனட்டிக்கல் ஐடென்டிக்கல்ங்கிறதுக்காண்டி அதை சொன்னேன். இப்போ ஜெனட்டிக்கல் ஐடென்டிக்கல் இதுக்கு நான் கரெக்டா சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு எதா இருக்கும்னா, பாக்டீரியால நம்ம பார்த்தோம் தானே, அல்லது அந்த வேர்வெளி இனப்பெருக்கம், மட்ட நிலத்தண்டு, இஞ்சி, இதுகெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் தானே, அதில் உள்ள எடுத்துக்காட்டு சொல்லணும். ஆனால் நான் சொன்ன கொஞ்சம் ஹையர் பிளான்ஸில் சொன்னேன் புரியறதுக்காண்டி. சரியா? அடுத்தது மூணாவது, இன் சம் பிளான்ஸ் திஸ் எனேபிள்ஸ் டு ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி.
சில தாவரங்கள்ல இது எளிதில் பரவுதலுக்கு உதவுகிறது. இது வேகமாக எளிதாக பரவக்கூடிய ஒரு முறை. எடுத்துக்காட்டு என்னதுன்னா ஸ்பைனிஃபெக்ஸ். சரியா? அடுத்தது 4வது, horticulturalists and farmers utilize these organs of natural vegetative reproduction for cultivation and to harvest plants in large scale. அதாவது தோட்டக்கலை வல்லுநர்களும் விவசாயிகளும் இந்த இயல்பான இனப்பெருக்கத்தை செய்யறதன் மூலமாக பெரிய அளவுல தாவரங்களை அறுவடை செய்யறாங்க. சரியா? அடுத்து இதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ். இதுல காணப்படக்கூடிய இந்த முறையான இனப்பெருக்கத்துல காணப்படக்கூடிய தீமைகள் அப்படின்னு பார்த்தா, நியூ பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஹேவ் நோ ஜெனட்டிக் வேரியேஷன். இந்த விதமாக உருவாகக்கூடிய தாவரங்கள்ல மரபணுசார் வேறுபாடு காணப்படாது. மரபுசார் வேறுபாடு காணப்படும். இப்ப எடுத்துக்காட்டு சொல்றேன் பாரு. இதுல உள்ள எடுத்துக்காட்டு இல்ல, பொதுவான எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன் கவனி. நம்மளுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க இப்போ ஒருவேளை 5 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா, அது இரட்டையர்கள் இல்லாம, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இல்லாம ஒருவேளை இருந்தாங்கன்னா 5 குழந்தைகளை பார்த்தோம்னா 5 குழந்தைகளும் வேறுபடுவாங்க. நிறத்துல வேறுபடுவாங்க, அவங்களுடைய வளர்த்தியில வேறுபடுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான வேறுபாடுகள் எதுல காணப்படும்னா பால் இனப்பெருக்கத்துல காணப்படும். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல காணப்படும். ஏன்னா 2 பெற்றோர்கள், 2 கேமெட்டுகள் இன்வால்வ் ஆகிறதுனால, இதுல ஒரே ஒரு பேரண்ட்ங்கிறதுனால இந்த விதமான வேறுபாடு, மரபணுசார் வேறுபாடு இதுல காணப்படுவது இல்லை. அடுத்து நம்ம பார்க்கிறது என்னன்னா செயற்கை முறைகள், ஆர்டிபிஷியல் மெத்தட்ஸ். செயற்கை முறையான இனப்பெருக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதுல 2 முறைகள் இருக்கு. ஒன்று கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா நம்ம பாரம்பரிய முறைகள். பாரம்பரிய முறைகள் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ உங்க வீட்டில் ரோஜா செடியை உருவாக்கணும்னா என்ன செய்யறாங்க? பக்கத்து வீட்லயோ அல்லது யார்ட்டையோ நல்ல ஒரு ஒயிட் கலரோ ரெட் கலரோ உனக்கு பிடிச்ச ஒரு கலர் இருந்ததுன்னா ஒரு ரோஜா செடியை பார்த்தா நீ என்ன செய்வ? வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அவங்கள்ட்ட ஒரு ரோஜா செடியில் உள்ள ஒரு தண்டு பகுதியை கேட்பேன் இல்லையா? அந்த தண்டு பகுதியை ஒருவேளை அவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடியது ஒரு நல்ல ரெட் கலர்னு வச்சுக்கோ, அதை வெட்டி கொண்டு வர உன் வீட்டில் வைக்கிற. இது பாரம்பரிய முறை. ஒருவேளை உனக்கு நல்ல ஒரு முருங்கை மரம் வைக்கணும்னு ஆசைன்னா, நல்ல யாழ்ப்பாண முருங்கை மரம் வேணும்னா பாப்ப பக்கத்தில் யார் வீட்லையாவது இருக்கிறது நல்ல நீளமான முருங்கைக்காய்களை காய்க்கக்கூடியதை பார்ப்ப, அதில் உள்ள தண்டு பகுதியை வாங்கிட்டு வர, அந்த தண்டை தரையில் நட்டு வச்சு மணல் போட்டு அதில் குழி தோண்டி அந்த தண்டு பகுதியை வச்சு மணலால் மூடப்பட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வளர்ந்து வரக்கூடிய நல்ல தண்ணி ஊற்றினேன்னா வளர்ந்து வரும். இதுவும் பாரம்பரிய முறைகள். 2வது ஒரு முறை இருக்கு, நவீன முறைகள். நவீன முறைகள் இப்போ நிறைய இருக்குது, எல்லாமே நிறைய வந்துருச்சுது. மனம் போல இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய மார்க்கெட்ல பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே இந்த நவீன முறைகள்னால உருவாக்கப்பட்ட பாலியல் இனப்பெருக்கத்தினுடைய பொருட்கள் தான் நம்ம பயன்படுத்துறோம். நம்ம சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா சிறுசா இருந்தது. இப்போ பாரு வெங்காயங்கள்லாம் பெரிய பெரிய முறைகள், பெரிய பெரியது. இதெல்லாம் நவீன முறைகள் தான். அதே மாதிரி தக்காளி இருக்குது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது தக்காளி காயா பறிப்பாங்க, காலையில பறிப்பாங்க, சாயந்தரத்திலே பழுத்து அடுத்த நாள் கெட்டு போகும். அப்போ அந்த பழங்கிறது 1 நாள் 2 நாள் தான் அவங்களால பாதுகாக்க முடியும். 3வது நாளே தக்காளி பழம் கெட்டு போகும். இப்போ அப்படி இல்லை. மார்க்கெட்ல போய் நீ தக்காளி பழம் வாங்கிட்டு வந்தேன்னா 1 மாசம் வரைக்கும் அப்படியே தக்காளி பழம் இருக்கு இல்லையா? அப்ப அதனுடைய கெடக்கூடிய தன்மையானது குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது சீக்கிரத்துல பழுக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் இப்போ அப்படியே பழுத்த தன்மையில அதிக நாட்கள் பழுத்து கெட்டு விடாம பாதுகாக்கப்படுது இல்லையா? முந்தி எனக்கு சின்ன வயசுல நீ உங்களுடைய பெற்றோர்கிட்ட கேட்டுப்பாரு, முந்தி அவங்க வீடுகளில் உள்ள தக்காளி பழங்கிறது 2 நாள் தான். கடையில் வாங்கினா அந்த பழங்கிறது 2 நாள் தான் இருக்கும், 3வது நாளே வேகமாக கெட்டு போகும். இப்போ அப்படி கிடையாது. தக்காளி பழம் வாங்கி வச்சேன்னா 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்குது. இது மாடர்ன் மெத்தட்ஸ். இது மட்டும் கிடையாது, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு மாடர்ன் மெத்தட்ல. அதாவது நோய் தாக்கப்படாத
தக்காளி பழங்கள், அப்படி நிறைய வெரைட்டிகள். அதே மாதிரி நிறைய தாவரங்கள் முந்தி ஊட்டி, டார்ஜிலிங் இந்த பகுதிகளில் தான் இருக்கக்கூடிய தாவரங்கள், அந்த குளிர்ந்த பிரதேசலாம் இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் இருந்து, இப்போ எல்லா இடங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பயிரிட ஆரம்பிச்சாச்சு. கேரட்டு, முள்ளங்கி இதுகெல்லாம் முந்தி எங்கே தானா ஊட்டி, கொடைக்கானல் இந்த பகுதிகளில் தான் அதிகமாக பயிரிட்டாங்க. ஏன்னா மலை பிரதேசம், அங்கே குளிர்ச்சி இருக்கும். அந்த குளிர்ச்சியில் இப்போ எல்லா இடங்களையும் எல்லா தோட்டங்களையும் இதை போட ஆரம்பிச்சாச்சு. முள்ளங்கிலாம் இப்போ எல்லா தோட்டங்கள்லையும் இருக்கு. ஆனால் அந்த கேரட் இப்போ எல்லா பகுதிகளிலும் வரல, ஆனால் ஓரளவு நிறைய பகுதிகளில் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி டேட்ஸ், பாம் டேட்ஸ் இருக்குது. அந்த பாம் டேட்ஸ்லாம் ஒரு காலத்தில் பாலைவனங்களில் உள்ளது, இப்போ பார்த்தா எல்லா ஊர்கள்லையும் இருக்கு. அதே மாதிரி ஜாக் ஃப்ரூட், சக்கப்பழம் முந்தி நாகர்கோயில், அதாவது மலை கொஞ்சம் ரெயின் இருக்கணும், கொஞ்சம் நல்ல தனி வசதி உள்ள இடங்கள்ல தான் இருந்தது. இப்போ பார்த்தா திருநெல்வேலியில் மெயினான இடங்கள்ல கூட சக்க மரங்களை வச்சுருக்காங்க, அதுலேயும் காய் வந்திருக்கு. ஒருவேளை டேஸ்ட்டில் வித்தியாசப்படலாம், ஆனால் எல்லா இடங்கள்லையுமே எல்லா விதமான பயிர்களும் இப்போ பயிரிட ஆரம்பிச்சிட்டோம். காரணம் என்னென்னா மாடர்ன் மெத்தட்ஸ், அதாவது நவீன முறைகள். இப்போ இந்த நவீன முறைகள் தான் சரியா. இப்போ முதலாவது நம்ம எதை பார்க்குறோன்னா பாரம்பரிய முறைகள், கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். அதில் 3 இருக்குது. ஒன்று கட்டிங், போத்துகள் அப்படின்னு தமிழாக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது முறை கிராஃப்டிங். கிராஃப்டிங்னா ஒட்டுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3வது லேயரிங். லேயரிங்கிறது என்னதுன்னா பதியம் போடுதல். இந்த 3 முறைகளும் பாரம்பரியமா நம்ம எல்லா இடங்கள்லையும் தோட்டங்கள்ல விவசாயிகள் செய்யக்கூடியது சரியா. விவசாயிகள் நம்ம வீடுகளில் செடி வைக்கிறவங்க கூடயும் வைக்கிறாங்க சரியா. இப்போ முதலாவது இதுல உள்ள கட்டிங் பார்ப்போம் சரியா. போத்துகள், கட்டிங் அப்படிங்கிற என்னன்னா, it is a method of producing new plant by cutting the plant. அந்த பிளான்ட் பார்ட்ஸ்ல எதெல்லாம் எடுக்கிறாங்கன்னா ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப் ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட். இம்முறையில் பெற்றோர் தாவரங்கள்ல இருந்து எதெல்லாம் எடுக்கிறாங்கன்னா வேர், தண்டு, இலை போன்ற பாகங்களை போத்துகளாக பயன்படுத்துறாங்க. நம்ம பொதுவாக பயன்படுத்துகிற எதை பயன்படுத்துகிறோம்னா ஸ்டெம்மை தான் பயன்படுத்துகிறோம். ஸ்டெம்மு தான். இப்போ நான் சொன்ன எடுத்துக்காட்டு முருங்கை, அந்த முருங்கனுடைய ஸ்டெம்மை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இதுக்கு முன்னால் நான் சொன்ன தாவரத்தில் இலைகளை வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி சில பிளான்ட்ல இலைகளை வச்சு என்னதை உருவாக்குறாங்க, போத்துகள் உருவாக்குறாங்க, அல்லது கட்டிங்களை பயன்படுத்தி நியூ பிளான்ட்ஸுகளை. சில தாவரங்களில் வேர் போதும் சரியா. அடுத்தது the cut part is placed in a suitable medium for growth. இந்த பாகங்களை, வெட்டிய பாகங்களை தகுந்த ஊடகங்கள்ல வைக்கணும். தகுந்த ஊடகங்கள்ல வைத்த பின் புதிய தாவரத்தை உருவாக்கும். நம்ம பொதுவாக என்ன செய்யறோம்னா நமக்கு தகுந்த ஊடகம், சூட்டபிள் மீடியம் அப்படிங்கிற நம்ம எதை பயன்படுத்துறோம்னா நல்லா தரையை தோண்டி ஆழமா தோண்டி ஒரு கம்பை வச்சு மணல் போட்டு தண்ணி ஊற்றிடும். இதுதான் நமக்கு தகுந்த ஊடகம். ஆனால் அதே இது ஆய்வகத்தில் செய்யும் போது அதில் ஊடகம் வேற சரியா. ஆய்வகத்தில் நம்ம பண்ணக்கூடிய சூட்டபிள் மீடியம்ங்கிறது நல்ல தரையில் நல்லா தோண்டி உரம் போட்டு, சாண உரம் போட்டு அல்ல சாணி உரம் போட்டு அதில் கம்புகளை வைத்து அதை மூடி ரெகுலராக தண்ணி ஊற்றுறது நமக்கு சூட்டபிள் மீடியம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அடுத்த பாயிண்ட் என்னன்னா இட் ப்ரொடியூசஸ் ரூட் அண்ட் க்ரோஸ் இன்டு எ நியூ பிளான்ட். இப்படி வைத்த தாவரங்கள் வேர்களையும் அதனுடைய தண்டு பகுதிகளையும் உருவாக்கி ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குது சரியா. அடுத்தது டிபெண்டிங் அப்பான் த பார்ட் யூஸ்ட், எந்தெந்த பகுதிகளை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து என்னெல்லாம் இருக்கு வகைகள் இருக்குன்னா ரூட் கட்டிங், எடுத்துக்காட்டு மேலஸ். ரெண்டாவது ஸ்டெம் கட்டிங், இதுதான் பொதுவானது, ஹைபிஸ்கஸ், பொகெயின்வில்லா, முரிங்கா. அண்ட் லீஃப் கட்டிங், இலை போத்துகள் இல்லையா. அப்போ என்னன்னா வேர் போத்துகள்,
தண்டு போத்துகள், இலை போத்துகள்னு பிரிக்கிறாங்க. நம்ம பொதுவா பயன்படுத்தக்கூடியது எதுன்னா வேர் சாரி தண்டு போத்துகள் தான் நம்ம பொதுவா பயன்படுத்துறோம். பொதுவாக நம்ம பயன்படுத்துற தண்டு போத்துகள் தான் நம்ம பயன்படுத்துறோம். இலை போத்துகள் நம்ம பொதுவா நம்மளுடைய பாரம்பரிய இதுகள்ல ரொம்ப ரேரா தான் இருக்கும். நம்ம பயன்படுத்தல நம்ம பகுதிகள்ல. வேரும் ரொம்ப ரேர் தான். சரியா? சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். கவனி. There are two main ways to propagate. Number 1, from the seeds. Number 2, from the stem. If you allow the stem to grow old and tall, moringa plant will have flowers, and then the flowers will turn into fruits. The fruits will dry out and have seeds like this. Just plant the seeds just like any other seeds. Traditionally, we just throw it on the ground that no one will step on, and it will grow simply like this. But to increase the rate of successful seedlings, get a proper soil and bury the seeds with a thin layer of soil. Once they are matured enough like this, transfer them and wait for them to grow like this. Another method is from the stem, which is called the cloning method. It will be exactly as the mother plant. This is clone, also clone. Just cut a few inches of the stem like this and wait for it to grow. If you want to plant it directly on the ground, just cut the huge stem like this, dig a hole like this, and just bury it. Water it so that the stem won't dry out. If there isn't much rain in your area, just try not to let it be too dry and not too wet also, or else the stem will rot. Try any of these methods and hopefully you will get moringa plants like this. So that is all I can share with you today. You can plant moringa from the seeds and the stems. Thanks for watching. See you on my next video. Have a great time. God. சரி, போத்துதல் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து கிராஃப்டிங், ஒட்டுதல். இது காமனாக உள்ளது தான். நீங்கள் எல்லா இடங்களையும் இருக்குது. நீங்கள் இப்படி ஒட்டு போடக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய எவ்வளவு எளிதாக இருக்குது. அந்த ஒட்டு போட்டு அந்த தாவரத்தை கொண்டு வியாபாரம் பண்ணுறாங்க. ஒட்டு போட்ட ரோஜா செடிகள் இருக்குது, ஒட்டு போட்ட மான் செடிகள் இருக்குது. இதுகெல்லாம் நிறைய வந்திருக்குது மார்க்கெட்டில். இதில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். கிராஃப்டிங்கிற முதல்ல என்னன்னு பார்ப்போம். In this part of two different plants are joined. இதில் 2 தாவரங்களை பயன்படுத்துகிறாங்க. 2 தாவரங்களுடைய பகுதிகள் அல்லது பாகங்கள் இணைக்கப்படுது. இதில் கேமிட்டுகள் இணைக்கப்படலை. 2 தாவரங்கள் உள்ள கேமிட்டுகள் கிடையாது. தாவர பகுதிகள் அல்லது தாவரத்தினுடைய பாகங்கள் இணைக்கப்பட்டு அவை தொடர்ந்து ஒரு தாவரமாக வளர்க்கப்படுது. சரி, அடுத்து. Of the two plants, the plant which is in contact with the soil is called stalk. இதில் தரையோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தரையோடு இருக்கக்கூடிய பகுதி, இன்னொன்று ஒட்டக்கூடிய பகுதி. அந்த தரையோடு இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் ஸ்டாக், வேர்க்கட்டை. அண்ட் த பிளான்ட் யூஸ்ட் ஃபார் கிராஃப்டிங், அதாவது ஒட்டுதலுக்கு பயன்படுத்தக்கூடிய தாவரத்துக்கு பேர் என்னதுன்னா ஒட்டுத்தண்டு. அதாவது கிராஃப்டிங் இஸ் கால்ட் சயான். சயான்ங்கிறது ஒட்டுத்தண்டு. அப்படி 2 பாகங்களாக பிரிக்கிறாங்க. அது 2ஐயும் சேர்த்து ஒட்டு போடுறது. இந்த ஒட்டு போடுதல் முறைகள்ல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்த்தா, முதலாவது வகைக்கு பேரு பட் கிராஃப்டிங், அதாவது மொட்டு ஒட்டுதல். இரண்டாவது அப்ரோச் கிராஃப்டிங், அணுகு ஒட்டுதல். மூணாவது டங் கிராஃப்டிங், நா ஒட்டுதல். நான்காவது கிரவுன் கிராஃப்டிங், நுனி ஒட்டுதல். அடுத்த வெட்ஜ் கிராஃப்டிங். வெட்ஜ் கிராஃப்டிங்கிறது என்னன்னா ஆப்பு ஒட்டுதல். இப்படி 5 முறைகள் இதுல காணப்படுது. முதலாவது வகை நம்ம பார்ப்போம், அணுகு ஒட்டுதல், பட் கிராஃப்டிங். இது ஸ்டாக், மணலோட இருக்கக்கூடிய ஒரு தாவரம். ஒரு பட்டுங்கிற அன்னைக்கு நான் சொன்னேன், மொட்டுங்கிற எதுல இருக்குன்னா, நீ அந்த பூ மொட்டை ஞாபகத்தில் வச்சிட்டு இருக்காத. நம்ம சொல்லக்கூடிய தாவரவியல்ல நம்ம சொல்லக்கூடிய மொட்டுங்கிறது எதுன்னா, ஒரு தாவர தண்டினுடைய நுனி பகுதியில் இளம் தளிர்கள் இருக்கு பேர்,
குருத்துன்னு சொல்லுவோம்ல, இலை குருத்துன்னு, அதை தான் நம்ம மொட்டுன்னு, அது உருவாகக்கூடிய உருவாகுது பத்தியா. உருவாகும் போது அந்த ஒரு நுனி பகுதியில் இளம் குருத்து உருவாகுது பாரு, அதான் மொட்டுன்னு சொல்றோம். அந்த மொட்டை எடுத்து இந்த தண்டு பகுதியில் ஒரு சிறுசா வெட்டுறாங்க பாரு, டி ஷேப் இன்சர்ஷன், ஒரு டி வகையில ஒரு சின்ன பகுதி வெட்டுறாங்க, ஒரு சீவில் வெட்டப்படுது. இந்த வெட்டப்பட்ட பகுதிக்குள்ள இந்த பட்டை இதுல வச்சிருந்தாங்க, சயான வச்சிருந்தாங்க. அல்லது எதை நம்ம ஒட்டணும்னு இது பண்ணிருக்கோமோ, ஒட்டுத்தண்டு எது இருக்குதோ அந்த ஒட்டுத்தண்டை இதுல வைக்கிறோம். இந்த ஒட்டுத்தண்டை வச்சு என்ன செய்யறோம்னா, அந்த பிளாஸ்டிக்கை வச்சு பொதுவாக ஒரு நம்ம பிளாஸ்டிக் டேப் இருக்குல்ல, அது ஒட்டக்கூடிய தன்மை இருக்கு. இது ஒட்டாத வகையில டேப் இருக்கு, அதை வச்சு கெட்டிடுறாங்க. இப்படியே வச்சு ஒரு மாசம் விட்டுட்டாங்கன்னா இது அப்படியே வளர்ந்து ஒரு புது தாவரமா இந்த பகுதி இதுதான் வளரும். இந்த மொட்டு எது இருக்கோ அந்த இதுதான் வளரும், இது வளராது. இந்த பகுதி வளராது, இதுதான் வளரும். அப்படியே இதுல ஏதாவது இந்த ஸ்டாக்ல ஏதாவது வளருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல பிச்சு விட்டுருவாங்க. இந்த ஜயானை தான் வளர்த்து எடுப்பாங்க. அப்ப இதனுடைய பண்புகள் காணப்படும். இந்த மொட்டு வச்சிருக்காங்கல்ல, எந்த மொட்டு வச்சா அல்லது எந்த பட்டு வச்சாங்களோ அந்த பட்டு தான் வளர்ந்து அதனுடைய தன்மையை கொடுக்கும். இப்ப இதே இது ரோஜா செடின்னு வச்சுக்கோங்க, இது ஒரு வகை, இது ஒரு வகை, அப்படிதானா? ஸ்டாக் ஒரு வகை, பட் ஒரு வகை. இது ஒருவேளை ஸ்டாக் வச்சுக்கோங்க, இந்த செடி வேகமா வளரும், பெரிய அளவு பூக்காதுன்னு வச்சுக்கோ, அதை ஸ்டாக்கா பயன்படுத்துறோம். ஆனா வேகமா வளரக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ இது பட்டுன்னு வச்சுக்கோ, அந்த பட்டு இதுல இருந்து சிகப்பு கலர் ரோஜா பூவை பூக்கக்கூடிய, இது பூவே பூக்காது வச்சுக்கோ, இது பூக்கக்கூடிய சிகப்பு கலர் பூ, அதுல உள்ள பட்டை எடுத்து இதுல வச்சுட்டோம்னா இது வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் எதனுடைய பண்பு மட்டும்தான் இருக்கும்னா, இந்த சிகப்பு கலர் பூவோட பண்பு, அந்த தாவரத்தோட பண்பு மட்டும்தான் இருக்குமே தவிர இந்த ஸ்டாக்கோட பண்பு வளர்ந்து வரக்கூடிய செடியில இருக்காது. அப்ப எதுக்காண்டி ஸ்டாக்கை பயன்படுத்தாங்க? இது வேகமா வளரக்கூடிய. அப்போ வேகமா வளரக்கூடிய தன்மைன்னா, வேர்ல இருந்து அதிகமான அளவு நியூட்ரியன்ஸை எடுத்து, உணவுப் பொருட்களை எடுத்து இந்த வளரக்கூடிய இந்த ஜயான் பகுதி அளவு ஒட்டுத்தண்டுகளை கொடுக்கறதுனால இது வேகமா வளரும். அப்ப வேகமாக வளரக்கூடிய தன்மை, அதுக்காண்டி அதை பயன்படுத்துறாங்க. இரண்டாவது வகை அப்ரோச் கிராஃப்டிங். இதுல ரெண்டு தான். இது ஸ்டாக், வேர்க்கட்டை, இது ஜயான். ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னன்னா அணுகு ஊட்டுதல் நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஸ்டாக் ரெண்டு பக்கத்துல வரும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த ரெண்டினுடைய தண்டுலையும், இது காஞ்ச மரம் மாதிரி இருக்கு, இது காஞ்ச மரம் கிடையாது, இது பச்சை மரம், பச்சை தண்டு. அந்த இதுல என்ன செய்யறாங்கன்னா, இந்த இதுல தண்டு பகுதியில லேசா கேம்பிய வரைக்கும் வெட்டி விடுவாங்க. அதே மாதிரி இந்த தாவரத்திலையும் அதனுடைய வெளிப்பகுதி, நம்ம பொதுவாக இதனுடைய என்ன சொல்லுவோம்னா பட்டை பகுதின்னு சொல்லுவோம்ல, அதனுடைய வெளிப்பகுதி, அந்த மேல கேம்பிய வரைக்கும் லைட்டா வெட்டி விட்டு இந்த கேம்பியம் படுற மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணி பிளாஸ்டிக் கவரை வச்சு ஒரு பிளாஸ்டிக் டேப் உண்டு, அதை வச்சு சுத்திடுவாங்க. நான் சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் டேப்புங்கிறது செல்லோ டேப் மாதிரி தான் இருக்கும். செல்லோ டேப் ஒட்டும், ஆனா இந்த டேப் ஒட்டாது. சரியா? நான் இதுக்கு ஒரு வீடியோ கிளிப் காட்டுறேன், அதை பார்க்கும்போது உனக்கு புரியும். சரியா? இது வளர்ந்து நல்ல செடியா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இந்த பகுதியை தான் வளர விடுவாங்க. எதுனா சயான் இருக்கு பாரு, இந்த பச்சை தெரிது பாரு, இதை தான் வளர விடுவாங்க. இந்த ஸ்டாக்கை வளர விட மாட்டாங்க. அப்போ இதுல இந்த ஒட்டுத்தண்டு தான் வளர்ந்து ஒரு பெரிய தாவரமாகும். பெரிய தாவரமா வந்ததுக்கு அப்புறம் இதை கட் பண்ணிடுவாங்க, இந்த இதுல கட் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த மரத்துல இந்த தாவரத்தோட, இப்ப இது தாவரம், இந்த தொட்டி தாவரம் இருக்குல்ல, அந்த தொட்டி தாவரத்தில் உள்ள பகுதி தான் வளரும். இதுல வெட்டி இதை தொட்டி தாவரத்தை தூர எடுத்துருவாங்க. இது அப்ரோச் கிராஃப்டிங். டங் கிராஃப்டிங், இதுல டங்கு மாதிரி ஒரு பகுதியை வெட்டிக்கிட்டாங்க பேர். இதுல இப்ப நம்ம சொல்ல போனா ஒரு இந்த கட்டையில கொஞ்சம் சாய்வா வெட்டுறாங்க, அதே மாதிரி இதுலயும் கொஞ்சம் சாய்வா வெட்டுறாங்க, ரெண்டையும் வச்சு சப்போர்ட் கொடுத்து பிளாஸ்டிக் டேப் போட்டு சுத்திடுவாங்க. இதனாலதான் இதுக்கு பேரு நா ஒட்டுதல் அல்லது டங்க் கிராஃப்டிங். சரியா? அடுத்து கிரவுன் கிராஃப்டிங். கிரவுன் கிராஃப்டிங் அதாவது நுனி ஒட்டுதல்.
இதில் பாரு, இது தண்டு பகுதியே பெருசு, இது சிறுசு தான். ஆனாலும் இதில் சைடில் ஒரு பகுதியில் கட் பண்ணி இதை வச்சு ஒட்டிடுறாங்க. இந்த க்ரௌன் கிராஃப்டிங்கில் 2 கூட வைக்க 2 3 கூட வச்சுக்கலாம். இந்த சைடில் ஒரு அப்போ 3 பிரான்ச்சஸ் உருவாக்கிறோம். இது ஒரு பிரான்ச் தான், ஆனால் இது சீக்கிரத்தில் உருவாகிரும். இதனுடைய தண்டு பாரு சிறுசாக தான் இருக்குது. இதில் ஒரு நாக்கு மாதிரி இல்லை, ஒரு சிறு இதாக கட் பண்ணி ஷார்ப்பாக இதை கட் பண்ணி ஒரு ஓரமாக தான் வைக்கிறாங்க. அதுமாதிரி இந்த சைடில் ஒன்று வச்சுக்கலாம், இங்கே ஒன்று வச்சுக்கலாம், இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 இருக்குது, இதில் ஒன்று கூட வச்சுக்கலாம், அப்படி 3 கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரியான முறைகளுக்கு பேர் க்ரௌன் கிராஃப்டிங், அதாவது நுனி ஒட்டுதல். இதில் வேர்க்கட்டை, இந்த ஸ்டாக் நல்லா பெருசாக இருக்குது. அந்த ஜயான் ஒட்டுக்கட்டை ஆப்பு வடிவத்தில் இருக்குது. அதை இந்த இதில் உருவாக்கப்பட்ட அந்த பிளவில் இதில் வச்சு என்ன செஞ்சிருந்தாங்க, சொருகி ஒரு பிளாஸ்டிக்கை போட்டு கட்டிட்டாங்கன்னா 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஜயான் வளர்ந்து தாவரம் வளர ஆரம்பிச்சிடும். இதில் இதுவும் உயிருள்ள தாவரம் தான், இதுவும் உயிர் உள்ளது. காஞ்ச கட்டையை எடுத்து வைக்க முடியாது, இது நல்லா பச்சை மரம். சரி, இனிமே அடுத்த வெஜ் கிராஃப்டிங், ஆப்பு ஒட்டுதல். ஆப்பு ஒட்டுதல்ங்கிறதுல இம்முறையில் என்ன செய்கிறாங்கன்னா, வேர்க்கட்டை இருக்குல்ல, அதில் ஒரு துளை போல அல்லது ஒரு மரப்பட்டையால் வெட்டப்பட்டு ஒரு பகுதி உருவாக்கப்படுது. இப்படி ஒரு பகுதி உருவாக்கப்படுது, இதில் ஆப்பு மாதிரி உருவாக்குறாங்க. அப்போ இது 2ஐயும் உள்ளுக்க வச்சு கட்டிடுறாங்க. சரியா? இதில் தாவரம், ஆக்சுவலாக இதுவும் தாவரம், தொட்டி தாவரம் அல்லது தரையில் உள்ள தாவரம். அதாவது இதில் காட்டலை, 2 துண்டுகளை சேர்க்கறது இல்லை. இது மர ஆசாரி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது, அப்படி கிடையாது. இதுக்கு கீழே தாவரம் தரையோடு இருக்கும், தண்ணி ஊற்றி வளரக்கூடிய தாவரம். அது மாதிரி இதுவும் ஒரு தாவரத்தினுடைய ஒரு பகுதி. அதை 2ஐயும் இப்படி சேர்த்து இதை பிளாஸ்டிக் டேப் வச்சு அப்படியே சுற்றி கட்டிடுறாங்க. சரியா? சரி, இதுக்கு ஒரு வீடியோ கிளிப் போட்டிருக்கிறேன், கவனமாக கவனிங்கள. சரி, அடுத்த லேயரிங்கை பார்த்துட்டு நம்ம ஒரு வீடியோ கிளிப் பார்க்கலாம். சரியா? இந்த லேயரிங்கிறது என்னன்னா பதியம் போடுதல். இதுவும் ரொம்ப காமன் தான். முதலாவதுக்கு பேர் மவுண்ட் லேயரிங், 2வது பேர் ஏர் லேயரிங். மவுண்ட் லேயரிங்னா என்ன அர்த்தம்னா மண் மூட்டு பதியம், 2வது காற்று பதியம். சரியா? இந்த பதியம் போடுதல் அல்லது லேயரிங்கில் முதலாவது பாயிண்ட், இன் திஸ் மெத்தட் the stem of the parent plant is allowed to develop roots while still intact. இந்த முறையில் பெற்றோர் தாவரத்தின் தண்டு தாவரத்தோடு ஒட்டி இருக்கும் போதே அதிலிருந்து வேர்கள் தோன்றுவதற்கு தூண்டப்படுறது தான். சரியா? when the root develops, the rooted part is cut and the plant to grow as a new plant. இதில் என்ன பண்றாங்கன்னா, வேர் தோன்றிய பின்னால் என்ன செய்யறாங்கன்னா, வேர் பகுதியை வெட்டி நீக்கப்பட்டு புதிய தாவரமாக மாற்றப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸோரா மற்றும் ஜாஸ்மின் நம்ம சொல்றோம்ல. இந்த இதுகளில் பொதுவாக நம்ம இடங்கள்ல இந்த மாதிரி செய்யக்கூடியது பதியம் போடுறது, பூக்கும் தாவரங்கள் நிறைய போடுறாங்க, ரோஜா கூடயும் போடுறாங்க. அதே மாதிரி மல்லிகைப்பூ பண்றாங்க. இதுகெல்லாம் இதில் போடக்கூடிய டைப். மவுண்ட் லேயரிங் பார்ப்போம் முதலாவது. Start these one by one. At number 5, simple layering. This is the easiest method, and many a times this process occurs naturally. This can be accomplished by bending a low-growing or a flexible branch to the ground. You can optionally injure or strip the outer bark to expose the cambium layer of the branch for faster rooting. You can optionally apply a rooting hormone powder if you have. Then cover part of it with soil, leaving the remaining 6 to 12 inches above the soil. You can keep some weight over it to prevent it from coming out of loose soil. Make sure you keep watering your plant regularly. The rooting will start within 4 weeks. Once you see the roots, you can separate it from the mother plant and transfer it to an independent container. At number 4, tip layering. This is quite similar to simple layering method. Just dig a hole and insert the tip of a plant branch shoot and cover it with soil.
The tip grows downwards first and then bends sharply and grows upwards. Roots form at the bend. At number 3, classic air layering. This method has further 2 variations depending on whether the plant is monocot or a dicot. This is actually very interesting. Quick differences between monocot and dicot trees. Alternately, if you know the name of the tree, you can simply Google it whether it's a monocot or dicot. Well, for monocots, make an upward 1 to 1.5 inch cut about 1/3 through the stem. The cut is held open with a toothpick or wooden matchstick or any small piece of plastic. Now you need a growing medium or air layering mix. This can be simple peat moss or coco peat or sphagnum moss or even just plain soil. Here I am using a mixture of coco peat and compost. You have to make it fully moist first and then wrap around a polythene sheet and surround the wound with this air layering mix, about a handful of it. Hold it in place tightly using anything to tie around at both the ends, like with cable ties, twist ties, or electrician's tapes, strings, or whatever you have. Tie each end of the plastic securely to retain moisture and to prevent water from entering into it. If exposed to sun, then the plastic should be covered by any dark cloth or aluminium foil if you have. For dicots, the process is similar except a 1-inch ring of bark is removed from the stem. With a sharp knife, make 2 parallel cuts about an inch apart around the stem and through the bark and the cambium layer just below a node. Connect the 2 parallel cuts with one long cut. Remove the ring of the bark, leaving the inner tissue exposed. Scrape if necessary to properly peel the tissue and to prevent any bridge of callus tissue from forming. Apply some rooting hormone powder to the exposed wound if you have, but this is optional. Then wrap around a polythene sheet and surround the wound with the same air layering mix. Then tie both ends with cable ties or twist ties or strings or anything. If exposed to sun, the plastic should be covered by any dark cloth or aluminium foil if you have. Rooting should start within 4 weeks. You can open it after 4 to 6 weeks to see the roots filling in and then cut off the branch below this level and plant it independently. At number 2, pot layering. This is just a variation of classic air layering method. You use pots for air layering with this method. Just strip off the bark with a sharp knife to expose the inner tissue. Now cut through a plastic pot and fix this to the branch. You can use anything to tie it properly to the branch, like a duct tape, cello tape, or strings. Fill the pot with a potting mix and finally water this and cover it with a polythene cover to retain moisture. Rooting should start within 4 weeks. You can open it after 4 to 6 weeks to see the roots filling in and then cut off the branch below this level and plant it independently. At number 1, water layering. This is another variation of air layering where we use water as a growing medium. This is very useful for monocots but also works fine on dicots. Take any waste plastic bottle and cut a small window at its upper middle part. Now make an upward 2-inch cut about 1/3 through the stem. Then the bottle is introduced through this cut and fixed using some strings or ties. Fill the bottle with water. Make sure you support the branch with some stick or support or else the branch can break off due to load. If exposed to the sun, this can be covered by any dark cloth. You can add a quarter tablet of aspirin 350 mg to this water for faster rooting. Aspirin is acetyl salicylic acid which helps in faster rooting. Roots start as early as 10 days. You can cut off this from the mother plant and replant it to an independent container later on. சரி, அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அந்த பதியம் போடுறது லேயரிங் பார்த்தோம். இதில் இந்த லேயரிங்கில் அவங்க பயன்படுத்தக்கூடியது அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டாங்கன்னா அதுக்கு மேலே துணி போடுறாங்க. எதுக்குன்னா சன்லைட் அதில் படக்கூடாதுன்னு. பிளாஸ்டிக்னால சூரிய ஒளி உள்ளுக்க போகும். இப்போ அதை கவர் பண்ணிட்டோன்னா சூரிய ஒளி உள்ளுக்க போகாது. சூரிய ஒளி இருந்ததுன்னா ரூட்டிங் வந்து அவ்வளோ குயிக்காக நடக்காதுங்கிறதுக்குனால. சரியா?
இது மவுண்ட் லேயரிங். மவுண்ட் லேயரிங் ரொம்ப காமனானது இல்லையா? அதான் மண்முட்டு பதியம். இது இப்போ நம்ம பார்த்தது இல்லையா? நம்ம புஸ்தகத்தில் இதான் கொடுத்துருக்குறாங்க. திஸ் மெத்தட் இஸ் அப்ளைடு ஃபார் த பிளான்ஸ் ஹேவிங் ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ். அதாவது இதில் நெகிழ்வுத்தன்மையுடைய கிளைகளை கொண்ட தாவரங்களை இந்த முறையில் பயன்படுத்தலாம். The lower branch with leaves is bent to the ground and part of the stem is buried in the soil and tip of the branch is exposed above the soil. இதில் என்ன செய்கிறாங்கன்னா அடி கிளைகளை வளைத்து தரைப்பகுதிக்கு எடுத்து கொண்டு போய் ஒரு பகுதி தரைக்கு மேலே இருக்கும், இன்னொரு பகுதி அந்த தண்டு பகுதியோடயே இருக்கும், இந்த தாவரத்தோடயே இருக்கும். இந்த பகுதியை தரைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்வாங்கன்னா இதில் டிஷ்யூவை லேசாக ஸ்க்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய திசுவை லேசாக நீக்கிடுவாங்க, கேம்பியம் வரைக்கும் நீக்குவாங்க. அப்போ தான் இதில் வேர் விடும். சரியா? ஒரு பொதுவாக இதுலேருந்து 2 to 4 வாரங்கள் வரைக்கும் இதில் வச்சுருப்பாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. சரியா? அந்த தாவரங்களை பொறுத்து இருக்குது. நம்ம சின்ன தண்டு பகுதி வச்சோம்னா கொஞ்சம் நாட்கள் கம்மியாகும், பெரிய தண்டு பகுதினா கொஞ்சம் நாட்கள் அதிகமாகும். நம்ம அடுத்தது என்னதுன்னா ஏர் லேயரிங், அதாவது காற்று பதியம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இன் திஸ் மெத்தட் த ஸ்டெம் இஸ் girdled at nodal region. அதில் கணு பகுதி இருக்கும் பார்த்தியா, அந்த கணு பகுதிக்கு கொஞ்சம் கணு பகுதியில் பண்ணுறதில்ல, அதுக்கு அடுத்த கணுவுக்கு நடுவில் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கு அடுத்தாப்புல அந்த ரீஜனில் இதுக்கு என்னதுன்னா ஹார்மோன்ஸ் ஆர் அப்ளைடு டு திஸ் ரீஜன். நம்ம இதில் நம்ம பார்த்த வீடியோவில் 2 இது ஆட் பண்ணலாம். ஒன்று கடையில் வாங்கப்பட்ட ரூட்டிங் ஹார்மோன், அப்படியே கடையில் கிடைக்கிது. 2வது இந்த தலைவலி மாத்திரை ஒன்று இருக்கு பார்த்துக்க, ஆஸ்பிரின். அந்த ஆஸ்பிரின்ல ஒரு துண்டு, சிறு துண்டு, அதுக்குன்னு எந்த தலைவலி மாத்திரம் கிடையாது, ஆஸ்பிரின்ல ஒரு சிறு துண்டு கூட பயன்படுத்துறாங்க. அதுவுமே ரூட்டிங் ஹார்மோன் மாதிரி பயன்படுத்துறாங்க. இப்போ சில இடங்கள்ல, இப்போ இங்க நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் என்னதை பயன்படுத்துறாங்கன்னா அந்த தேங்காய் பால் இருக்கு பத்தியா, அந்த தேங்காய் பால் பயன்படுத்துறாங்க. அந்த தேங்காய் பால்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒரு தேங்காய் முழுவதும் தேவைப்படாது. ஒரு தாவரத்துக்கு ஒரு சின்ன தேங்காயில் ஒரு சிறு பகுதி எடுத்து அதனுடைய ஜூஸ் எடுத்து போட்டால் போதும். அதாவது தேங்காய் பால், ஒரிஜினல் பால் ஒரு ட்ராப்னா அது ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு போதும். அதே ரூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருது. நிறைய இடங்கள் அது தேங்காய் பால்னு இல்லாமல் கூட அந்த இளநீர் இருக்க பற்றி தேங்காய் தண்ணி அது கூட விட்டால் போதும். ஆனால் அதிகமாக விட்டால் அழுகி போகும், நோய் கிருமி வந்துடும். அதனால் அதை இப்போ இளநீர்னாலும் கொஞ்சமாக எடுத்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு 10 ஸ்பூன் தண்ணி ஊற்றலாம். அவ்வளோ டைல்யூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி பயன்படுத்துகிறோன்னா இன்செக்டிசைடு ஏதாவது பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா இன்செக்ட்ஸ் அல்ல மைக்ரோப்ஸ் அதில் வளர ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூட்ஸ் எமர்ஜி, இதில் ரூட்டுகள் வளர எவ்வளோ 2 to 4 மாதத்தில் ரூட் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச் பிரான்ச்சஸ் ஆர் ரிமூவ்டு, இந்த வகையான கிளைகளை வெட்டி பேரண்ட் பிளான்ட், பெற்றோர் தாவரத்திலிருந்து அதை வெட்டி எடுத்து இன்னொரு தொட்டி தாவரத்திலையோ தொட்டிலையோ அல்லது வெறும் தரையில வைப்பாங்க. தொட்டி தாவரத்தில் எதுக்கு வைக்கிறாங்கன்னா அதை நிழல் பகுதியில், ரொம்ப வெயில் படாமல் நிழல் பகுதியில் வச்சு ரெகுலராக தண்ணி ஊற்றுறது ஈஸி, குறைவாக தண்ணி போதும். ஆனால் தரைன்னா அடிக்கடி தண்ணி ஊற்றணும், ஏன்னா தரையில் வேகமாக தண்ணி கீழே போயிடும். தொட்டிலன்னா அப்படி இல்லை, அந்த ஈரப்பதம் அதிலே இருக்கும். சரியா? இது அந்த 2வது முறை நம்ம வீடியோ கிளிப்பில் பார்த்தது. சரியா? இப்போ இதனுடைய அட்வான்டேஜஸ், இதனுடைய நன்மைகள், அதாவது பாரம்பரிய முறைகளுடைய நிறைகள் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, 1வது the plants produced are genetically uniform. இதோட நன்மை என்னன்னா, முதலாவது இந்த முறையில் உருவாக்கக்கூடிய தாவரங்கள் அனைத்துமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும், மரபணுவில் ஒரே மாதிரியாக தான் காணப்படும். 2வது many plants can be produced quickly by this method. இந்த முறையில் அதிகமான நிறைய தாவரங்களை குறுகிய காலத்தில் உருவாக்கிடலாம். 3வது some plants produce little or no seeds, in others the seeds produced do not germinate. இப்போ இந்த முறையில் உருவாக்குறதுல தாவரங்கள்ல விதைகள் உருவாகிறது இல்லை, அல்லது ரொம்ப குறைவான விதைகள் தான் இருக்கும். அப்படியே விதை இருந்தாலும் அந்த விதைகள் முளைக்காது. சரியா? இதுக்கு எனக்கு ஞாபகம் வர்றது எதுனா, எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா மாதுளம்பழம்.
மாதுளம்பழம் இப்போ நீ பார்த்தேன்னா பெருசு பெருசாக மார்க்கெட்டுக்கு வருது. நான்லாம் சின்ன வயசில் மாதுளம்பழம் பார்க்கும்போது அந்த மரங்கள்ல சிறு சிறுசாக தான் இருக்கும், முழுவதும் விதைகளாக தான் இருக்கும், நம்ம கடிக்க முடியும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் மொத்தத்தில் ஒரு மாதுளம்பழத்தில் ஒரு 10 சொட்டு ஜூஸ் தான் இருக்கும். அதையும் நாங்கள் பறிச்சு சாப்பிட்ருக்கோம். பெரிய அளவில் இனிக்காது, சில இதெல்லாம் லேசாக புளிக்கும், சிலது லேசாக அப்படிலாம் இனிப்பாக இருக்கும். ஆனால் அதில் விதைகள் ரொம்ப ஹார்டாக இருக்கும். கரெக்டுங்க அடிக்குப்போம். மொத்தத்தில் ஒரு பழத்துக்குள்ள ஒரு 10 சொட்டு அல்லது 15 சொட்டு ஜூஸ் தான் இருக்கும். இப்போ நீ வாங்கக்கூடிய கடையில் போய் வாங்கக்கூடிய மாதுளம்பழம் வீட்டில் கொண்டு வந்து அதை கட் பண்ணேன்னா கட் பண்ணும்போதே 10 சொட்டுக்கு மேலே ஜூஸ் வெளியே வந்துடும். கம்ப்ளீட்டாக ஜூஸாக இருக்கும். அதில் சீடுங்கிறது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். நம்மளால ஈஸியாக சூ பண்ணலாம், ஆனால் ஈஸியாக கடிக்கக்கூடிய முறைகளில் தான் இருக்கும் இல்லையா? சரி, இன்னும் அடுத்தது 4வது பாயிண்ட் என்ன சொல்லுங்க. சம் பிளான்ஸ் கேன் பி ப்ரொபகேட்டட் மோர் எக்கனாமிக்கலி பை வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். எக்ஸாம்பிள் சொலானம் டியூபரோசம். அதாவது சில தாவரங்களில் இந்த மாதிரி இனப்பெருக்கத்தில் அதிக செலவு இருக்காது, செலவு ரொம்ப குறைவு தான். ஒரு இதை வச்சு நிறைய தாவரங்களை உருவாக்கிடலாம். அடுத்தது 2 different plants with desirable characters such as disease resistance, high yield can be grafted and grown as a new plant with the same desirable characters. இதில் இன்னொரு பெரிய பயன் என்னன்னா, 2 விதமான தாவரங்கள், அதாவது விதமான பண்புகள், அதாவது நோய் எதிர்ப்பு, உயர் விளைச்சல், அதிகமான விளையக்கூடிய தன்மைகளை கொண்ட 2 வெவ்வேறு தாவரங்களை ஒட்டு செய்யப்படுறதுனால புதிய தாவரத்தில் 2 விதமான நல்ல பண்புகள் இதில் காணப்படும். சரியா? இது இதனுடைய நிறைகள். அடுத்தது இதனுடைய குறைகள்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது யூஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ஸ் அஸ் parents produces viral infected நியூ பிளான்ஸ். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய தாவர தண்டு பகுதியிலே வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம ஒரு தாவர தண்டு எடுக்கிறோம், அதிலே வைரஸ் இருந்ததுன்னா அது வளரக்கூடிய தண்டு வளர்ந்து வரும்போதும் அந்த தாவரம் முழுவதுமே வைரஸ் இருக்கும். இதுதான் அந்த ஒட்டு போடுறதுல உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய ஒட்டு போடுறதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் காணப்படுது. ரெண்டாவது, வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் used for propagation are bulky and so they are difficult to handle and store. இப்போ இந்த தரைவழி பெருக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய தாவரத்தினுடைய பகுதி ரொம்ப பெருசா இருக்குன்னு வச்சுக்கோ, பருத்த தன்மை இருக்குன்னு வச்சுக்கோ, அவைகளில் நம்ம சேமிக்கிறதும் கையாள்வதும் கடினம். இப்போ யோசிச்சு பாரு, ஒரு மாமரத்தில் உள்ள ஒரு தடியான பகுதியை நீ எடுத்துக்கிட்டேன்னா அதை கொண்டு போறது கஷ்டம், தூக்குறது கஷ்டம், வெட்டுறது கஷ்டம். என்ன இப்போ நம்ம பார்த்ததுல அவங்க ஒரு சிசர்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, அது இதுக்குன்னு தாவரத்தை கட் பண்ணுறதுக்குன்னு வருது. அது ஈஸியாக எதை வச்சு கட் பண்ணிடலாம், அந்த சிசர்ஸ் மாதிரி வச்சு கட் பண்ணிடலாம். இதே கொஞ்சம் தடியாக இருந்தால் கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நம்ம இப்போ அருவாலை வச்சு வெட்டுறோம்னு வச்சுக்கோ, அதனுடைய தட்டு பகுதியெல்லாம் சிதைய ஆரம்பிச்சிடும், கையாளுறதுக்கு அது கஷ்டம். சரி, இன்னைக்கு இந்த பகுதியோட நம்ம என்ன முடிச்சுக்கிடுவோம். இனிமே இன்னைக்கு நான் ஒர்க்கு கொடுக்குறேன், அதை முடிச்சுடா. கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூமில் எங்கே போகிறீங்கன்னா, கூகுள் கிளாஸ் ரூமில் அசைன்மெண்ட்டில் தான் நாங்கள் கொஸ்டின் கொடுக்குறோம். நீ அப்லோடு பண்ணுறதும் கூகுள் கிளாஸ் ரூமுக்கு போ, வேறு எதுலையும் அப்லோடு பண்ணாது. கூகுள் கிளாஸ் ரூமில் போய் அதே அசைன்மெண்ட்டில் அப்லோடு பண்ணு. அப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். உனக்கு ஒருவேளை சரியாக அப்லோடு பண்ணதுக்கு தெரியலைன்னா உன் நண்பர்கள்ட்ட கேட்டுக்கோ, ஃபோனை பண்ணி கேளு, அவன் உனக்கு எளிதாக சொல்லுவான். அதில் எங்கள்கிட்ட கேளு. இப்போ நாங்களாவது ஸ்கூலில் இருப்போம், கிளாஸு ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது ஒர்க்கில் இருந்தோம்னா நீ பண்ணும்போது நாங்கள் பேசுகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை ஒருவேளை ட்ராவலிங்கில் இருந்தால் இதாக இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட அல்லது நாங்கள் சொல்கிற கொஞ்சம் உன் பாஷையில் பேசுகிறதுக்கு பேசினா உனக்கு புரியும். அல்லது நிறைய நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் மொபைலில் இருப்பான் அல்லது லேப்டாப்பில் இருப்பான், அப்படி நீ கேட்கும்போது கரெக்டாக இப்படி செய்யணும்னு சொல்லுவான், எளிதாக இருக்கும். சரியா? அதனால் நீ யார்ட்டையும் கேட்டுக்கலாம், டீச்சர்ஸ்கிட்ட கேளு அல்லது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கேட்டு கரெக்டாக செய்து அனுப்பு. நிறைய பேர் இன்னும் அனுப்பாமல் இருக்கிற அல்லது அவன் அனுப்புனது தவறுதலாக இருக்க எங்களால் ஓப்பன் பண்ண முடியலை. சரியா? நாங்கள் அதை திருத்தணும். பற்றியா? அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க் ரொம்ப குறைவு தான், அன்னைக்கே முடிச்சிருங்க. சரியாடா? ஓகேடா, தேங்க்யூ, பாய்.